நீங்க சுத்தி இருக்கவங்க யாரெல்லாம் புஷி ஆனந்த், அமித்ஷா நண்பது, நம்ம ஜெயிச்சிடலாமா, நான் முதல்வர் ஆகிடலாமா அப்படித்தானே கேட்கணும். அவர் என்ன கேட்டாரு? பிஜேபியோட நம்ம கூட்டணிக்கு போலாமா போகும். நெல்லை கலெக்டர் ஆபீஸ்ல பிரஸ் மீட் கொடுத்த சபாநாயகர் அப்பாவு அன்னைக்கு ஒரு பெரிய புள்ளியியல் விளக்கமே கொடுத்தாரு. அதிலும் குறிப்பா தமிழக வெற்றி கழகம் மேல அவர் வச்ச விமர்சனம் தான் இப்போ செம ஹாட் டாபிக். தாவேகாவுக்கு பின்னால புஷி ஆனந்தும் அமித்ஷாவும் தான் இருக்காங்கன்னு ஒரு போடு போட்டாரு. அதுக்கு ஆதாரமா சில பாயிண்ட்களையும் அடுக்கி வச்சாரு பாருங்க. நீங்க சுத்தி இருக்கவங்க யாரெல்லாம் புஷி ஆனந்த், அமித்ஷா நண்பது, அந்த வருண் ராஜா ஐஆர்எஸ், அவரு இவருக்கு வருமான வரி சோதனைக்கு அனுப்புனது அவர் தான். அதே ஆள் தான் கட்சியில் பொறுப்பு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பதவியில் அங்கே போய் உட்காந்துங்க. நம்ம தம்பி ஆதவ அர்ஜுனா இந்தியா முழுதும் அவங்க மாமனார் லாட்ரி விற்காரு. அதுக்கு யார் தயவு வேணும்? பாரத பிரதமர் தயவு வேணுமா, எடப்பாடி ஐயா தயவு வேணுமா? பாரத பிரதமர் தயவு தான் வேணும். அப்படித்தானே வேணும். கடைசியா கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைங்க. விஜய் பாஜக கூட்டணியில தான் சேருவார்னு நான் பல முறை சொல்லியிருக்கேன். இப்போ அவரோட அசைன்மெண்ட் படிதான் விஜய் காய்களை நகர்த்திட்டு இருக்காருன்னு சொல்லி முடிச்சாரு. தாவேக்காவோட எதிர்கால பிளான அப்பாவு சொல்றது உண்மையா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அரசியலுக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாப்பா. விஜய் எப்பா நான் முதலமைச்சர் ஆகணும், கிரவுண்ட் எப்படி இருக்கு, நம்ம ஜெயிச்சிடலாமா, நான் முதல்வர் ஆகிடலாமா அப்படித்தானே கேட்கணும். அவர் என்ன கேட்டாரு? புஷி ஆனந்த், பிஜேபியோட நம்ம கூட்டணிக்கு போலாமா போகலாம்.